திருவரை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்க நேயர்களே, அன்பு வேத மாணவர்களே, கிறிஸ்தவ உறவுகளே, மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ச்சியாகவே நாம் த கிரைஸ்ட் டிஸ்கோர்சஸ், அதாவது கிறிஸ்துவின் சொற்பொழிவுகளை குறித்து படித்துக் கொண்டு வருகிறோம். பொதுவாகவே இயேசுவானவருடைய சொற்பொழிவுகள் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய சொற்பொழிவா இருக்கும். அந்த சொற்பொழிவுகளை எல்லாம் குறித்து தொடர்ந்து நாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக படித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு மத்திய எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 13 நாம் படிக்கிற ஒரு பிரபலமான ஒரு ஓமை. இந்த ஓமையிலே இயேசுவானவர் விதைக்கிறவன், விதை மற்றும் 4 வகையான நிலங்களை குறித்து அவர் பேசுகிறார். இந்த சொற்பொழிவை ஒரு ஓமையின் வாயிலாக அந்த ஜனங்களுக்கு அவர் போதிக்கிறார். இன்றைக்கு இந்த சொற்பொழிவின் வாயிலாக இயேசுவானவர் எதை போதிக்க விரும்புகிறார், இந்த ஓமையின் அர்த்தங்கள் என்ன என்பதை குறித்து இன்றைய நாளிலே நாம் படிக்க இருக்கிறோம். எனவே அன்பு வேத மாணவர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், தொடர்ந்து சிந்தியுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் கேட்கிற நிகழ்ச்சிகளை எல்லாம் மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பேர் சாலமனை அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, இந்த ஆன்லைன் வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் கிரைஸ்ட் டிஸ்கோர்சஸ், கிறிஸ்துவின் சொற்பொழிவுகள் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியை நம்ம கவனிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பேசினார், இயேசு கிறிஸ்து சொற்பொழிவு ஆற்றினார். கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறத நீங்கள் கவனிக்கணும். பேசினார் என்று சொல்லும்போது அவர் மட்டுமே பேசுகிறார், ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள். சொற்பொழிவு ஆற்றினார் என்று சொல்லும்போது பேசுகிறவரும் பேசிக்கொண்டிருக்கிறார், கேட்கிறவர்களும் கேள்விகளை திரும்பவும் கேட்கிறார்கள், சந்தேகங்களை கேட்கிறார்கள். அந்த சொற்பொழிவோடு கேட்கிறவர்களுடைய சிந்தை, யோசனை, அவளுடைய மனம் எங்கே இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. உலக வரலாற்றில் பல மதங்களில் தலைவர்கள் ஏற்பட்டாலும் அவர்கள் அனைத்து மக்களும் மனிதர்களுக்கு புரியாததும் விளங்காததுமான தந்திர மந்திர வார்த்தைகளை சொல்லிவிட்டு சென்றார்கள். அவர்களிடத்தில் கேள்வி கேட்டால் மௌனம் சாதிப்பார்கள், மௌனம்தான் இதற்கு பதில் என்று சொல்லுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கான பதிலை அவர் கண்டிப்பாக தருவார். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு வேறுபாடாக இருக்கிறது. மத்தேயு 13 அதிகாரத்தில் இயேசு ஒரு மாபெரும் சொற்பொழிவை ஆற்றினார். அந்த சொற்பொழிவு என்னன்னு கேட்டால், 4 விதமான நிலங்கள், அந்த 4 விதமான நிலங்களில் விதைக்கப்பட்ட விதை, அந்த விதை எவ்விதமாக வளர்ந்தது, முடிந்தது, அறுவடையாகிய பலனை தந்தது, இந்த கருத்துக்களை அவர் சொல்கிறார். இன்றைக்கும் உலகத்தில் எந்த தேசத்துக்கு நாம் போனாலும் விதைப்பும் அறுப்பும், சோயிங் அண்ட் ரீப்பிங், இட்ஸ் அ காமன் சப்ஜெக்ட், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கருத்து தான். நம்ம பெரிய விவசாய குடும்பத்தில் பிறக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் ஒரு தொட்டியில் ஒரு சின்ன செடியை வைத்து உருவாக்குவதை நாம் ஆர்வமாக கொண்டிருக்கிறோம். விதை என்று சொன்னாலே அது முளைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எல்லா மொழிகளிலும் இந்த விதைக்கு ஒரு சொல் இருக்கிறது. ஆனால் தமிழில் மட்டும்தான் அந்த விதை என்ற சொல்லுக்குள்ள ஒரு செயல் இருக்கிறது. விதையை மடித்து பாக்கெட்டில் வைத்துக்கொள், மூட்டையாக கட்டு, வேக வைத்து தின்று தீர்த்து விடு, அப்படி சொல்லாம விதையை விதைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதனால்தான் விதை என்ற சொல்லே விதைப்பதை காட்டுகிறது. இட்ஸ் an action. You have to plant the seed. அன்பு சகோதரர்களே, இந்த ஓமையை இயேசு சொன்னபோது 2 வகையான மக்கள் அங்கே இருந்தாங்க. இயேசுனுடைய அப்போஸ்தலர் இருந்தாங்க, பொது ஜனங்கள் ஏராளமாக இருந்தாங்க. மத்தேயு 13 அதிகாரம் 2 வசனத்தில் பாருங்கள். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள்.
அவர் அநேக விஷயங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். இந்த இடத்துல மல்டிடியூட் ஆஃப் பீப்புள், ஏராளமான மக்கள் வந்தாங்க. கூடுதலாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும், இயேசுனுடைய சீஷர்களும் அங்கே தான் இருக்காங்க. இந்த சொற்பொழிவில் முதல்ல இயேசு கிறிஸ்துனுடைய கவனம் தன்னுடைய சீஷர்கள் மீது போகிறது. இயேசு ஏதோ பேசுகிறார், மத பிரச்சாரம் செய்கிறார், தத்துவங்களை அறிவிக்கிறார், ஆலோசனைகளை சொல்லுகிறார். இப்படி நீங்கள் எண்ணக்கூடாது. இயேசுனுடைய சொற்பொழிவுகள் நம்முடைய ஆத்துமாவை ஊடுருவி செல்லும் வார்த்தையாக இருக்கிறது. நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கும் சொற்களாக இருக்கிறது. பாவத்துக்கும் பாவ மன்னிப்புக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. சாத்தானுக்கும் ஜீவனுள்ள தேவனுக்கும் வேறுபாட்டை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வேறுபாடு என்ன என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஓமையை அவர் பேசிக் கொண்டிருந்த போது அவருடைய சீஷர்கள் இயேசுனிடத்தில் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இயேசு சொற்பொழிவு ஆற்றிக்கொண்டே இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கிறார். நடுவில் அவருடைய சீஷர்கள் அவரை பிராண்டி அவரிடத்துல ஏதோ ஒன்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, 13வது அதிகாரம் மத்தேயு 10வது வசனம். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோடு உவமைகளாக பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதாவது அப்போஸ்தலர்கள் ஏதோ ஒரு ஆர்வத்தோடு இயேசுவிடத்தில் சொல்றாங்க, ஐயா நீங்க பேசுவது கவிதை வடிவமா இருக்கு, அந்த கருத்துகள் புரிந்து கொள்ள முடியாம இருக்கு, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி வச்சாங்க. இயேசு கிறிஸ்து தாமதம் இல்லாமல் அவர்களுக்கு உடனே ஒரு பதில் சொல்லிட்டார். என்ன சொல்றாரு பாருங்க, 13வது அதிகாரம் 11வது வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. விளங்குச்சா உங்களுக்கு? ஏராளமான மக்கள் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களை பார்த்து ஒரு வித்தியாசமான ஒரு கருத்தை சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருந்தவர்களில் பொது ஜனங்களுக்கு ஒரு அர்த்தத்தையும் தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். என்ன சொல்லுகிறார்? அவர்களுக்கு அது புரியலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு புரிஞ்சுதான்னு கேட்டார். ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு பிறகு அவருடைய வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு போய் உலகத்துக்கு சொல்ல வேண்டியவர்கள் இந்த அப்போஸ்தலர்கள். அதனால தான் என்ன சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இந்த ஊமையை அவர் சொற்பொழிவாக நிகழ்த்தி விட்டு கடைசியில் விடாம தமது அப்போஸ்தலரை பார்த்து ஒரு கேள்வி வைக்கிறார். ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துறாரு, ஒரு வார முடிவில் ஒரு டெஸ்ட் வைக்கிறார் மாணவர்களுக்கு. அது மாதிரி தம்முடைய அப்போஸ்தலருக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். இதை மத்தேயு 13வது அதிகாரம். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளையெல்லாம் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். இந்த பதிலை பொதுவாக கேட்டவர்கள் கொடுத்ததாக இல்லை. இயேசுனுடைய அப்போஸ்தலரிடத்துல இயேசு கேட்கிறார், நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ சொல்றாங்க, ஆம் ஆண்டவரே, நாங்கள் அறிந்து கொண்டோம். சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த சொற்பொழிவில் ஒரு விவசாயியை பற்றி சொல்கிறார். அவன் கையில் விதைகள் இருக்கிறது, அவன் விதைக்க புறப்பட்டான். இது யாருக்காவது கஷ்டமான ஒரு உதாரணமா? மனக்கசப்பை உண்டாக்கக்கூடியதா? புரியலன்னு சொல்லலாமா? உலகத்தில் எந்த ஒரு மனிதனோ, எந்த ஒரு இனத்தை சேர்ந்தவனோ, எந்த நாட்டை சேர்ந்தவனோ, எந்த மொழியை சார்ந்தவனோ விவசாயம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, இல்லையா? ஆகவே
இயேசு என்ன சொல்கிறார்? விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று சொல்கிறார். இப்பொழுது மக்கள் ஆவலோடு அதை கேட்கிறார்கள். அப்படி கேட்கும்போது அந்த விதையை விதைக்கும் போது என்ன நடந்தது என்று சொல்லுகிறார். 4வது வசனம் பாருங்கள். அவன் விதைக்கில் சில விதைகள், பேனால் அடிக்கோட்டிடுங்கள், வழி அருகே விழுந்தது. சில விதைகள் வழி அருகே, வழினா நடந்து நடந்து புல் காய்ந்து தரையாக போய் தரை கட்டையாக மாறிவிடும். வண்டி போகும், மனிதன் போவான், அந்த இடத்துல புல் கூட முளைக்காது. அங்கே போய் சில விதைகள் விழுந்து விட்டால் அது முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கீழே ஈரப்பசை இல்லை, அது காய்ந்து கட்டையான மண்ணாக இருக்கிறது. ஆகவே சில விதைகள் என்னாச்சு, தவறி போய் வழி அருகே விழுந்து விட்டது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது பாருங்க, 5வது வசனம். சில விதைகள் அதிக மண்ணில்லாத கற்பாறையான இடங்களில் விழுந்தது. பாறை மேலே விதையை போட்டால் விதை காஞ்சி அது காணாமல் போயிடும். ஏன்னா பாறை இடுக்கில், பாறையில் விதை முளைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். 3வதாக 7வது வசனம் பாருங்கள். சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. ஏற்கனவே அங்கே முள்ளு மண்டி கிடக்கு. அப்படியானால் அந்த விதை எப்படி முளைத்து அங்கே வர முடியும்? 4வதாக 8ஆம் வசனம் பாருங்கள். சில விதையோ நல்ல நிலத்திலே விழுந்தது. இப்போ 4 விஷயங்களை இயேசு சொல்லியிருக்கார். வழி அருகே, அடுத்தது கற்பாறையின் மீது, அடுத்தது முள்ளுள்ள இடங்கள், 4வதாக நல்ல நிலம். இயேசு கிறிஸ்து இந்த 4 வகையான நிலங்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அதற்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த விதை என்பது தேவனுடைய வார்த்தை. அதை விதைக்கிறவர் தேவனுடைய குமாரன். இதை முதல்ல நீங்க விளைக்கணும். Seed is the word of God. The sower is the son of God. இதை நம்ம முதல்ல விளைக்கணும். இப்போ இயேசு என்ன சொல்கிறார்? வழி அருகே விதைக்கப்பட்ட அல்லது சிதறி போன விதை என்ன ஆச்சுன்னா, மேலே பறந்து கொண்டிருந்த பறவை அதை கவனிக்கிறது. அப்படியே கீழே அந்த விதையை கொத்தி கொண்டு போய்விட்டது. இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு முன்னால் ஏதாவது விதையோ சாப்பாடோ வெளியே தெரிந்தால் காகங்கள், குருவிகள் கொத்தி எடுத்துக்கொண்டு போவதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல பறவைகள் அந்த விதையை கொண்டு சென்றது. இப்போ விளங்கிச்சா உங்களுக்கு? 2வதாக பாறையின் மீது விழுந்த விதை. இந்த விதை விழுந்த இடம் பாதுகாப்பாக இருந்தாலும், லேசான மண் அங்கே இருந்தாலும் அது முளைச்சுது. ஆனால் ஆழமாக வேர் விட முடியல. காரணம் அது அடியில் பாறையாக இருக்கிறது. ஆகவே வேர் விட முடியாதனால, கீழிருந்து தண்ணீர் உரிய முடியாமல் போனதுனால அந்த விதையினால் உண்டான அந்த செடி கருகி காய்ந்து போய்விட்டது. 3வதாக சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டது. முள் என்பது குத்தும், கிழிக்கும். ஒரு நல்ல விதை அதற்குள் விழுந்து அதுவும் முளைக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அது முளைச்சி வெளியே வர்றதுக்குள்ள மேலே இருக்கிற முள் குத்தி 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 அதை சிதைத்து விடும். வளர வேண்டிய செடி வளர முடியாமல், எப்படி கை கால் ஒடிந்து போன ஒரு மனிதன், விபத்தில் சிக்கின மனிதன் இருப்பாரோ அவ்விதமாக முளைத்த அந்த செடி பாழாய் போய்விடும். 4வதாக நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதை முளைத்தது, நன்றாக முளைத்தது. ஆனால் இயேசு நுட்பமாக ஒரு கருத்தை சொல்கிறார். உதாரணமாக, ஒரு ஏக்கர் நிலத்தில் ஒரு நெல் விதைத்ததாக வச்சுக்குவோம்.
ஒரு ஏக்கருக்கு ஒரு 50 மூட்டை நெல் கிடைப்பதாக வைத்துக்கொள்வோம். அது ஒரு நல்ல அறுவடை தான். ஆனால் 50 மூட்டை விளைய வேண்டிய இடத்துல ஒரு 10 மூட்டை தான் விளைஞ்சு, ஒரு சில இடத்துல ஒரு 60 மூட்டை முளைச்சிது, ஒரு சில இடத்துல 100 மூட்டை நெல் முளைச்சதுன்னா அது முளைச்சும் சில ஆசீர்வாதங்களை இழந்த நிலமாக இருக்கிறது. இயேசு என்ன சொல்றாரு? நல்ல நிலத்தில் விதைத்த விதை சிலது 30ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 100ஆகவும் விளைத்தது என்று சொல்கிறார். இதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். அதாவது வழியருகே விதைக்கப்பட்ட விதை, பாறையின் மீது விதைக்கப்பட்ட விதை, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை, சூழ்நிலை காரணமாக அது நாசமாக போச்சு. ஆனால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை ஏன் ஒரு இடத்துல 30ஆகவும் இன்னொரு இடத்துல 60ஆகவும் இன்னொரு இடத்துல 100ஆகவும் ஏன் வர வேண்டும்? என்ன ஆச்சு? சகோதரர்களே, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் கூட சில சமயங்களில் ஆசீர்வாதங்களை இழந்து விடுவார்கள், அவிசுவாசம் உள்ளவர்களாய் மாறி விடுவார்கள். பெரிய மழை வந்து தண்ணீர் தேங்கினதுனால விளைச்சல் குறைந்து விடும், அல்லது வேறு ஏதாவது பூஞ்ச காளான் ஏற்படுவதால அந்த விளைச்சல் குறைஞ்சிரும். ஆக நல்ல நிலத்துக்கே இந்த நிலைமை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த ஊமையை தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு கொஞ்சம் விவரமாக சொல்லுகிறார். உதாரணமாக ஒரு நாடகம் பார்க்கிறோம். அந்த நாடகத்தில் பல காட்சிகளை பார்க்கிறோம். அந்த காட்சிகளை நாம் நினைத்து கொண்டிருந்தாலும் அந்த காட்சிகளை எழுதின ஆசிரியர் இருக்காரு, அவருக்குன்னு ஒரு கருத்து ஒன்று இருக்கும். இப்போ திருவள்ளுவர் திருக்குறளை நமக்கு தருகிறார். அந்த திருக்குறளுக்கு இந்நாள் வரைக்கும் 200க்கு மேற்பட்ட மக்கள் பொழிப்புரை எழுதியிருக்கிறாங்க. பொழிப்புரைனா ஒவ்வொரு திருக்குறளுக்கும் அர்த்தம் சொல்லியிருக்காங்க. இந்த பொழிப்புரையை செய்கிறவர்கள் எந்த சாதியை சேர்ந்தவர்கள், மதத்தை சார்ந்தவர்கள், அவருடைய பின்புலம் என்ன என்று முதல்ல நம்ம ஒரு கேள்வி எழுப்பினா அதை சார்ந்து தான் அவங்க வந்து பொழிப்புரையை சொல்லுவாங்க. உதாரணமாக திருக்குறளுக்கு பொழிப்புரை எழுதிய பரிமேல் அழகர் ஒரு பிராமணர். இப்போ கொஞ்சம் யோசித்துங்க, அவர் வந்து பொழிப்புரையில் எந்த ஆங்கிளில் அதை சொல்லியிருப்பார்னு நீங்கள் யோசிங்க. இன்னைய தேதி வரைக்கும் புதிய புதிய ஆட்கள் திருக்குறளுக்கு பொழிப்புரை எழுதி கொண்டே இருக்கிறார்கள், அர்த்தங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவால் சொல்லப்பட்ட இந்த ஓமைக்கு புது புது அர்த்தங்களை, புது புது பொழிப்புரைகளை நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா, இயேசு சொன்ன அந்த ஓமையின் கருத்தை அவரே பொழிப்புரையாக நமக்கு விளக்கி விடுகிறார். அதனால்தான் கிரைஸ்ட் டிஸ்கோர்சஸ், கிறிஸ்துவின் சொற்பொழிவு என்று இதுக்கு நான் தலைப்பிட்டேன். ஏன்னா சொற்பொழிவு ஆற்றுகிறவரே அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லிவிடுகிறார். உதாரணமாக வழி அருகே விதைக்கப்பட்ட அந்த விதை வானத்தில் பறக்கிற பறவைகள் கொண்டு சென்றது என்று ஆரம்பத்தில் சொன்னார். ஆனால் உண்மையில் அந்த பறவை யார் அப்படின்னா, உங்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஒப்புக்கொள்ளாமல் விசுவாசிக்காமல் போகும்போது சாத்தான் அதை வந்து எடுத்துக்கொண்டு போய்விடுவான். இந்த இடத்துல பறவைகள் சாத்தான் என்று இயேசு சொல்கிறார். When you do not believe the word which is sown in your heart, Satan can come and snatch it away from your heart. இதை தான் அவர் சொல்றார். பாருங்கள், மத்தேயு 13வது அதிகாரம் 18வது வசனம். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஊமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு, கவனிங்கள், உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொண்டு போகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். இந்த 19வது வசனத்தில் வழி அருகே விதைக்கப்பட்ட விதை
பறவை அதை கொத்தி சென்றது என்று ஆரம்பத்தில் சொன்னாரே, அது உங்களை பற்றி என்னை பற்றி தான். நீங்கள் வழியருகே விதைக்கப்பட்ட ஒரு நிலத்தை போல இருந்தா உங்க இருதயத்தில் அந்த வசனம் பயன்படாது. அந்த வசனத்தை சாத்தான் தூக்கி கொண்டு போய்விடுவோம், நீங்க அதை மறந்துடுவீங்க. உங்களை பத்தி என்னை பத்தி தான் சொல்றாருங்க. ஆரம்பத்தில் என்ன நினைச்சோம்? வழியருகே பறவை வந்து அந்த விதையை கொத்தியது என்று நாம் நினைச்சோம். ஆனால் இயேசு தாமே அதற்கு பொடிப்புரையை சொல்கிறார். நீ அதை விசுவாசிக்காமல் போகும்போது, அதை உணராமல் போகும்போது, அதன் மீது உருக்கம் காட்டாமல் போகும்போது, அதன் மீது விசுவாசம் வைக்காமல் போகும்போது அந்த விதை உனக்கு பயனற்றது, அதால் உனக்கு எந்த பயனும் இல்லை என்று சொல்கிறார். அடுத்ததாக 20வது வசனம், கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்கிறான். ஆயிலும் தனக்குள்ளே வேறில்லாதனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடர்கள் அடைவான். எப்படி கற்பாறையின் மீது முளைத்த அந்த விதை ஆழமாய் வேர் விடாமல் அது காய்ந்து விட்டதோ, அவ்விதமாக உலக கவலையாலும் துன்பத்தினாலும் பாடுகளாலும் நிறைந்த மனிதனாகி நீங்களும் நானும் எவ்வளவுதான் ஜீவனுள்ள வார்த்தையை கேட்டாலும் அதை எழுந்து விடுவோம். அந்த வசனம் நம்முடைய இருதயத்தில் முளைத்தாலும் அது பலன் தராமல் போய்விடும். உலக கவலையினால அதை நாம் எழுந்து விடுவோம் என்று சொல்கிறார். மூன்றாவதாக, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதையை பற்றி பேசும்போது யார் அந்த மனிதன்? அவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? கவனியுங்கள். 22வது வசனம், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். எப்படி முள்ளுள்ள இடங்களில் போடப்பட்ட விதை முளைச்சு வந்தாலும் முள்ளு குத்தியே கிழிச்சு தள்ளிடும். அத மாதிரி மனிதனுடைய மனம் உலக கவலைகளாலும் ஐஸ்வர்யத்தாலும் பெருமையாலும் நிறைந்திருக்கும் போது அந்த வசனத்தை அவன் அசட்டை பண்ணும்போது அது அவனுக்கு பயன்படாது. இதுவரைக்கும் 3 பார்த்துட்டோம். 4வதாக 23வது வசனம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். இந்த இடத்துல நல்ல நிலம் என்பது நீங்களும் நானும் தான். நீங்கள் அந்த வசனத்தை கேட்டு உணரும் போது, when you hear and believe it, சகோதரர்களே, இந்த 4வது நிலத்தில் அந்த மனிதன் அவனுடைய இருதயம் வசனத்தை கேட்கிறதாகவும் அதை ஒப்புக்கொள்ளக்கூடியதாகவும் உணரக்கூடியவனாகவும் தேவ நீதியை விரும்பக்கூடியவனாகவும் தன் பாவத்தை குறித்து மனம் வருந்தக்கூடியவனுமாய் இருப்பான். ஆக நிலம் என்று இங்கே பேசப்பட்டது 4 வகையான நிலத்தை குறித்து நாம் படித்ததெல்லாம் மனிதர்களை பற்றியதே, உங்களை பற்றி என்னை பற்றி தான். நீங்கள் எப்படிப்பட்ட இருதயம் உடையவர்களாக இருக்கிறீர்கள்? வழியருகே கேட்பாரற்று உணர்வற்று இருக்கிற மனிதனாக இருக்கிறீர்களா? அல்லது விதை முளைக்க முடியாத கற்பாறை போல் உங்கள் நெஞ்சு கடினப்பட்டு இருக்கிறதா? அல்லது முள்ளுள்ள ஒரு நிலத்தை போல உங்கள் வாழ்க்கை உலகத்தினுடைய பிரச்சனைகளிலே சிக்கி கொண்டு இருக்கிறதா? 4வதாக, நல்ல நிலமாயிருந்து வசனத்தை கேட்டு உணர்ந்து அந்த பண்பில் அந்த வசனத்தின்படி நடக்கிறவனாக இருக்கும்போது ஜீவ வசனம் உங்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 23 முதல் சில வசனங்களை வாசிக்கிற புதிய ஏற்பாட்டில் 318வது பக்கம். ஒருவன் கிறிஸ்தவனாக மாறுகிறான் அப்படியானால் அவனுடைய இருதயத்தில் ஜீவனுள்ள வசனம் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று பொருள். அந்த வசனம் அவனுக்கு பயன்படுகிறது என்று பொருள். அதனால் அவன் ரட்சிக்கப்படுகிறான் என்று பொருள். உலகத்தில் கோடான கோடி விதைகள் இருக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால
பிரமிடுகளில் அந்த அரசர்களை அடக்கம் செய்யும்போது அவனோடு கூட அடக்கம் செய்த அந்த அடக்கத்தில் வைக்கப்பட்ட கோதுமையும் பார்லி விதைகளும் இன்னைக்கும் இருக்கிறது. அதை எடுத்து போட்டு விதைத்தால் அது மீண்டும் முளைக்கிறது. இது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது. Seed can live thousands of years. சகோதரர்களே, உலகத்தில் எல்லா விதைகளும் அழிவுக்குரியது. ஆனால் ஒரு விதை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தை. அது அழிவில்லாதது. A living word. It is the seed. இப்படிப்பட்ட ஒரு விதையை உங்கள் இருதயத்தில் விதைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதனால்தான் தேவன் தமது குமாரனை வார்த்தையாக பூமிக்கு அனுப்பினார். God sent his son as a word so that it may be planted in your heart. 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம். பேனாவில் அடிக்கோட்டு இடுங்கள். அழிவுள்ள வித்தினால் அல்ல. இந்த இடத்துல விதைகளில் எல்லாமே அழிவு உள்ளது, அழிஞ்சு போகக்கூடியது. ஆனால் அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. A Christian is born again by the living word of God. ஜீவனுள்ள வசனத்தினால ஒரு கிறிஸ்தவன் பிழைத்திருக்கிறான், வாழுகிறான். அழிவில்லாத வசனத்தினால நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதுதான் கிறிஸ்தவம். அன்பு சகோதரர்களே, பூமியில் உள்ள விதைகள் 24ஆம் வசனம் பாருங்கள். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றைக்கு நிலைத்து நிற்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. பூமியில் உள்ள எல்லா விதைகளும் அது முளைக்கும், பூக்கும், காய்ஞ்சு போகும். ஆனால் அழியாத வசனத்தினால, கிறிஸ்துவனுடைய உபதேசத்தினால மீண்டும் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஜெனிப்பித்தல் என்றால் மீண்டும் பிறத்திருக்கிறோம் என்று பொருள். We are born again என்று பொருள். யாக்கோபு எழுதிய பொதுவான நிருபம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம், பக்கம் 312 புதிய ஏற்பாடு. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாகுவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அதாவது இந்த ஜெனிப்பித்தல் என்ற வார்த்தை ரொம்ப அழகான பழைய ஒரு சொல். அதாவது குழந்தைகளை பிறக்கிற இடத்த நம்ம என்ன சொல்கிறோம்? பிள்ளைகள் பெறுகிற அறை என்று சொல்கிறோம், பிரசவ அறை என்று சொல்கிறோம். ஜெனிப்புத்தல் என்றால் அதே அர்த்தம்தான். என்ன செய்கிறாராம்? அழியாத விதையை கொண்டு அழியாத ஆத்துமாவாக அவருடைய சிருஷ்டிப்பிலே முதலாவது மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் அவர் நம்மை ஜெனிப்பித்தார், அவர் நம்மை உருவாக்கினார் என்று சொல்லுகிறார். ஏன் உருவாக்கினார்? நாம் அவருடைய முதற் பலனாக இருக்க வேண்டும். We must be the first born of God. எப்படி ஆபிரகாமுக்கு ஈசாக்கு தன்னுடைய முதற் பலனாக அவன் பார்க்கிறானோ, அவ்விதமாக தேவன் உங்களை என்னையும் முதற் பலனாக பார்க்கிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 10வது அதிகாரம் 14வது வசனத்தில் நீங்கள் மனசில் வச்சுக்கிற ஒரு கேள்வியை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பிக்கிறார். இந்த கேள்வி நம்ம எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கிறது. யாரை எங்களுக்கு சொல்லலை, அந்த ஜீவ வசனத்தை நான் கேள்விப்படலை, என்ன குறை சொல்லாதீங்க நீங்கள், நான் என்ன செய்வேன்? இந்த மாதிரியான பதில்கள்லாம் நம்ம வச்சுருக்கோம். ஜனங்களும் அதான் சொல்கிறாங்க. பாருங்கள் 14ஆம் வசனம், அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? புரியுதுங்களா? இந்த லாஜிக் தான் எல்லா மக்களும் நம்ம பேசுகிறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து அவர் பரமேறுவதற்கு முன்பாக தமது சீஷர்களை பார்த்து மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்கிறாரு,
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல இனத்தாரையும் சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் போதித்த யாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அதுதான் கிறிஸ்தவம் உலகளாவிய மார்க்கமாக, ஊர் ஊராக, கிராமம் கிராமமாக, தெரு தெருவாக, வீடு வீடாக, உலகம் முழுவதும் கடந்த 2000 ஆண்டுகளாக இந்த நற்செய்தி சொல்லப்பட்டு வருகிறது. சாத்தான் எவ்வளவு தடை செய்ய முடியுமோ அவ்வளவு தடை செய்து கொண்டே தான் இருக்கிறான். சகோதரர்களே, ரோமர் 10வது அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்கள். ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான், விதையை அவன் போட்டான். வழியருகே விழுந்தது, பறவைகள் கொத்தி சென்றது. பாறையின் மீது விழுந்தது, வேறு இல்லாமல் அழிந்தது. முள்ளுள்ள இடத்தில் விழுந்தது, அது முளைத்தும் பயனற்று போனது. நல்ல நிலத்தில் விழுந்தது, அது 30, 60, 100ஆக அது மலர்ந்தது. நீங்கள் எப்படி இந்த வசனத்தை கேட்கிறீர்களோ அப்படிதான் உங்களுடைய மாற்றங்கள் உண்டாகும். விசுவாசம் கேள்வினாலே வரும். அப்படி கேள்விப்படுகிற வசனத்தினால உங்கள் இருதயத்தில் அந்த வசனம் விதைக்கப்படும். அழிவில்லாத இந்த வசனம் இந்த காலையில் உங்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்டிருக்கிறது. அன்பு தோழர்களே, பரிசுத்தவான்களே, வேத மாணவர்களே, போதகர்களே, இந்த அற்புதமான இந்த நற்செய்தியை மனப்பூர்வமாக நீங்கள் படித்து சுத்தமான தரமிக்க பாலை எடுத்து காய்ச்சி குடிப்பது போல நீங்கள் தேவ வசனமாகி இந்த பாலை நீங்கள் உட்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளாக வாழும்படி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய சொற்பொழிவுகள் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் ஒரு செய்தி நாளை நாம் கேட்போம். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, அழிவில்லாத வித்தினாலே மீண்டும் எங்களை உமது நாமத்தில் நாங்கள் முதற் பலன்களாக இருக்கும்படி எங்களுக்கு மறு வாழ்வை, மறுபிறப்பை கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன். கேட்ட மக்கள் யாவரையும் ஆசீர்வதியும். இதை குறித்து தீவிரமாக ஆலோசனை பண்ண ஆவின் வல்லமை அவர்களுக்கு தாரும். இயேசுவின் நற்பெயரால் மிகவும் தாழ்மையுடன் கேட்கிறேன், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.